சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் வத்தல் தூளும் அது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோடு மல்லி எல்லாம் எடுத்துக்கோங்க. அது நல்லா காம்பு இல்லாமல் நல்லா பொடிசாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியே போதும். சொல்லு. இந்த மாதிரி மாவை திரட்டி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாவை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போவுமே இதை குட்டி குட்டி பாலாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் மாவு வரும். இந்த மாதிரி சைஸுக்கு அவ்வளோத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம்.